நட்புகளே வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நீங்கள் சாம்பார் வச்சு பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருப்பீங்க. காய்கறி தேங்காய் அரைச்சி ஊற்றி குருமா வச்சுருப்பீங்க. இது வந்து நம்ம பாசிப்பருப்போடு சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றி குருமா வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு. பாசிப்பருப்பு ஒருக்கா போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு 2 கிழக்கு குறுக்கால வெட்டி அதை போட்டுட்டு ஒரு ஜீரகம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு இது தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஜாரில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதில் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகா தான் காரத்துக்கு சேர்க்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இன்னொன்று பூண்டு, இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறது இல்லைப்பா, பூண்டு தான் சேர்க்குறோம். நல்லா ஒரு 10 12 பல்லுக்கிட்ட பூண்டு வந்து உரித்து அதையும் சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 4 கிராம்பு, 2 இன்ச்சுக்கு பட்டை இதெல்லாம் போட்டு பிரியாணி இலையும் ஒரு 2 இலையை போட்டுட்டு கடல் பாசி இருக்கு இல்லையா, அது சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. இந்த 4 ஐட்டம் தான் தாளிக்கிறதுக்கு. இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு சாட்டை ஆனதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் ஒன்று நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்து விட்டு இதையும் வதக்குறோம். கொஞ்சம் நேரம் மாறி வரும்போது ஒரு தக்காளி சேர்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இது நல்லாவே புளிக்குது, அதனால் நான் 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் புளிப்பு தந்தாப்பில் தக்காளி சேர்த்துக்கலாம். புளிப்பு டேஸ்ட்டுக்கு நம்ம தக்காளி மட்டும் தான் சேர்க்குறோம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயம். கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுதான்ப்பா மெயினான ஒரு டேஸ்ட் கொடுக்க ஐட்டமே. கொத்தமல்லி தூள் மட்டும் தான் சேர்க்குறோம் நம்ம. நீங்கள் வந்து கரம் மசாலாலாம் இதுக்கு சேர்க்குறதில்ல. நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ குக்கர் இறக்கி வச்சோம் இல்லையா, பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வேகப்பட்டது, அதை எடுத்து உருளைக்கிழங்கோடு சேர்த்து அப்படியே மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த வெங்காயம் தக்காளி வேக வச்சு தண்ணி ஊற்றி வதக்கணும் இல்லையா, அதில் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறோம். தேங்காய், சோம்பு, பூண்டெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை வந்து இப்போ ஊற்றி இதை நல்லா கிண்டி விட்டுங்க. கிண்டி விடும்போது இது வந்து நல்லா கொதித்து வரும். அந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கல் உப்பு சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கும் பருப்பும் சேர்த்து மசிச்சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் 1 2 கிழங்கு வந்து 1 2 இருக்க மாதிரி நீங்கள் போடலாம். மற்றதெல்லாம் மசிச்சு விட்டிங்கன்னா தான் அந்த பருப்பும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து மசிச்சு வரதுல தான் டேஸ்ட்டே உங்களுக்கு கொடுக்கும். அதான் இது வந்து கடப்பா. இப்போ இந்த தேங்காய் அரைச்சி கொதிக்க வர்றது இல்லையா, அதை வந்து அந்த பருப்போடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. அதை வந்து இப்போ குக்கரில் இருக்கிறத வந்து கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வரணும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு அது கொதித்து வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கொத்தமல்லி இலை சேர்க்குறோம். அது வந்து நம்ம பருப்போடு சேர்த்துட்டோம். நீங்கள் வேணும்னா எல்லாம் கொதித்து வந்துட்டு இறக்கும்போது கூட நீங்கள் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இவ்வளோதான். இதுதான் கடப்பா. தோசை, இட்லி, பூரிக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.